11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது. ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜ் ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரெய்னி சீசன் வந்தாச்சு. இதனால கிச்சன் ஹேக்ஸ் தேடி தேடி நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக ஃபட்டாஃபட் 5 கிச்சன் ஹேக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெய்னி சீசன்ல அதிகமா எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உப்பை வந்துட்டு ஒரு பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா அடிக்கடி நீர்த்து போயிட்டே இருக்கும் இந்த ரெய்னி சீசனில். ஸோ நீர்த்து போகாமல் இந்த உப்பை நம்ம எப்படி சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ உங்கள் உப்பு நீர்த்து போகக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு பழைய உப்பு உங்கள் கண்டெய்னர் இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே எடுத்து ட்ரையான இடத்துல காய வச்சு நல்லாவே உலர்த்தி வச்சுக்கோங்க. அந்த கண்டெய்னரை தண்ணி இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே கண்டெய்னரில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே உப்பை திரும்ப அகைன் ரீஃபில் பண்ண போகிறோம். ரீஃபில் பண்ணும்போது ஒரு 1/4 டீஸ்பூன், இப்போ ஒரு பேக்கெட் உப்பு இருக்குன்னா அதில் 1/4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை இந்த உப்பில் ஆட் பண்ணுறதுனால இந்த உப்பு யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எல்லாத்துலேயும் டேஸ்ட் மாறிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். அந்த மாதிரி டேஸ்ட் மாறாது. ஏன்னா ஒரு பேக்கெட்டுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறோம் கார்ன்ஃப்ளவர். ஸோ இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கண்டெய்னர் ரீஃபில் பண்ணிவிட்டு நடுவில் தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓடு மட்டும் இருக்கும், அதில் ஒரு சின்ன பீஸை இதுக்குள்ளே சொருகி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உப்பு ரெய்னி டேஸில் நீர்த்து போகாமல் அப்படியே இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பருப்பில் அதிகமான புழு பூச்சி இதெல்லாம் வரும் ரெய்னி டேஸில். ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. பருப்பு வந்துட்டு கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பருப்பில் எந்த ஒரு கலர் சேஞ்சஸும் ஏற்படக்கூடாது. ரொம்பவே சிம்மில் வச்சு லைட்டாக பேன் ஹீட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு அந்த பருப்பை அதில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அகைன் நீங்கள் கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பருப்பில் எந்த ஒரு புழு பூச்சி வண்டு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு மிளகா வத்தலை மட்டும் இது நடுவில் சொல்லிடுங்க. எப்படி நீங்கள் வந்து உப்புக்கு சிரட்டை எடுத்து வச்சிங்களோ அதே மாதிரி இதில் மிளகா வத்தல் வந்து எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு, அதுவும் இந்த ரெய்னி டேஸில் பருப்பில் எந்த ஒரு வாடையும் வராது, புழு பூச்சி எதுவுமே வராமல் நீட்டாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா. பச்சை மிளகாய் நம்ம சமையலில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது அதிக அளவில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா. நம்ம யூஸ் பண்ணுற அளவை விட அதிக அளவில் தான் எப்போதுமே வாங்குவோம். ஸோ இந்த பச்சை மிளகாயை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட காம்பை கிள்ளிட்டு தனியாக பச்சை மிளகாய் மட்டும் ஸ்டோர் பண்ணிடுங்க. சப்போஸ் நிறைய பேருக்கு வந்து பச்சை மிளகாய் சீக்கிரம் அழுகிடும், நிறைய பேருக்கு பழுத்து போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வராமல் பச்சை மிளகாய் அப்படியே ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா பச்சை மிளகாய் அப்படியே இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெகுலராகவே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மொத்தமாக மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு நம்ம எல்லாருக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பழக்கம் உண்டு. ஸோ இந்த ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன வந்துட்டு அதிகமாக பறந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் இதுலேருந்து ரிலீஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்போ காய்கறி வாங்குவாங்க. ஆனால் அப்பப்போ வாங்குறது செல்லுபடி ஆகாத ஆட்களுக்கான ஒரு டிப் தான் இது. ஸோ காய்கறியாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது கூடவே வசம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெயர் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வாங்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை எந்த கண்டெய்னரில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அல்லது ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு பேஸ்கெட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அது கூட இந்த வசம்பையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பூச்சியும் அதில் வராது, பேட் ஸ்மெல்லுமே வராமல் இருக்கும். சில பழங்கள் வந்து லைட்டாக அழுகி இருக்க மாதிரி இருக்கும், லைட்டாக ஓவர் ரைப்பனாக இருந்தது அப்படின்னா அதுலேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த ரெய்னி டேஸில் அந்த ஸ்மெல் அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் இந்த வசம்பு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு பழத்துலேருந்து இன்னொரு பழத்துக்கு பாக்டீரியா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது கூட இது வந்து தடுத்துடும். சப்போஸ் நீங்கள் ஆனியன் அண்ட் பொட்டேட்டோ இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி தனியாக ஒரு ரேக்கில் அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா மழை சீசனில் கண்டிப்பாக ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஏதோ ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே இந்த ஆனியனையோ பொட்டேட்டோவோ நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். ஏன்னா அந்த பொட்டேட்டோ, ஆனியன் இது எல்லாமே என்ன ஆகும்னா இந்த ரெய்னி டேஸில் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர் கண்டென்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த பேப்பரே வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக நனைஞ்சு போகிற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் அப்பப்போ ஒரு 2 to 3 டேஸ்க்கு ஒருக்கு அந்த பேப்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக உங்களோட வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாலும் ரெய்னி டேஸில் லைட்டாக அந்த பிசுப்பு எல்லாமே வரதான் செய்யும். ஏன்னா சமையலில் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறது, எவாப்ரேட் ஆகுறது எல்லாமே அங்கங்கே ட்ராப்லெட்டாக அந்த பிசுப்பாக கண்டிப்பாக கிச்சனை வந்து நாசம் பண்ணிவிடும் சொல்லலாம். ஸோ இந்த ரெய்னி டேஸில் இன்னும் அதிகமாக இதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக வினிகர் எடுத்துக்கோங்க, அதில் கிராம்பை வந்து நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க, அதோட மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி டைலூட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஒரு துணியை முக்கி உங்களுடைய கவுண்டர் டாப்பாக இருக்கட்டும் அல்லது உங்களோட ஸ்டவ்வாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமே வந்து நல்லாவே ஷைனிங்காக இருக்கும், பிசுப்பு தன்மை போயிடும். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிசுப்பு தன்மையோட அந்த செட்டில்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும். ஸோ ரெய்னி டேஸில் இதை வந்து நீங்கள் ஹோம்மேட் கிளீனராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிச்சன்லையும் சரி, ஸ்டவ்லையும் சரி எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். அண்ட் நிறைய டைமில் எறும்புகள் வரும் இந்த ரெய்னி சீசனில் முக்கியமாக. ஸோ அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த 5 ஹேக்ஸும் உங்கள் கிச்சனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த ஹேக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு
இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப் போட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye. 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடைபோடுகிறது. ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜ், ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அம்மா அப்பாவுக்கு வந்து டிவியில் பார்க்குறத விட என்னோட வாய்ஸ் ஆனர் வரும்போதே வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா நான் ஜாயின் பண்ணதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புதுசாக இருந்தது. ஃபேமிலியில் யாரும் இப்படி வந்ததில்லை. ஸோ அதில் வந்து இவ வராங்கிறதே அவங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்தது. அது நல்ல விஷயமா இருந்தாலும் அவங்க அந்த எக்ஸைட்மெண்ட்லேருந்தே வெளியே வரல. நம்ம என்ன படிக்கிறோம் என்ன கோர்ஸுங்கிறத தாண்டி நமக்கு நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஜென்ரலான விஷயம் இல்லை. நம்மலாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது பெருசாக நியூஸ் பேப்பர் பார்க்குறது சேனல் பார்க்குறதெல்லாம் கிடையாது. நான் ஜேர்னலிசம் படிக்கும் போதே வந்து அந்த நேரம் தேவை அப்படின்னா தான் இருந்தேன். அது இப்போ நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன் சொல்ல போனால். சைல்டு அப்யூஸ்லாம் வரும்போது வந்து நமக்கு எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு ஃபேஸை கடந்து தான் வந்திருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன நான் வச்சு பார்ப்பேன். ஸோ அது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். கேர்ள் வந்து ஸ்கூல் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது சூசைடா மர்டராங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ட்ராமடைசிங்காக இருந்தது. புனித் ராஜ்குமார் சார், ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதே வந்து நான் கவனிக்கல, அப்டேட் பார்க்கல. அது எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. அது ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு எடுத்தோடனே கொஸ்டின் கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு என்ன கேட்குறதுன்னு புரியல. ஏன்னா என்னாலேயே அதை ப்ராசஸ் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.